செயின்ட் மார்கரெட் ஆஃப் அந்தியோக் இப்போதைய துருக்கி நாட்டின் ஆசிய மைனர் பகுதியில் பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்ததும் தாயார் இறந்து போக தந்தையோ இவங்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை ஒரு செவிலியரிடம் ஒப்படைச்சிருக்காரு. அந்த செவிலியரோ இவங்களை ஒரு கிறிஸ்தவரா வளர்த்திருக்காங்க. இவங்களும் கிறிஸ்துவை முழுமனதா ஏற்றுக்கொண்டிருக்காங்க. வேற்று மதத்தை சேர்ந்த இவங்களுடைய தந்தையோ இதை அறிந்து மார்கரெட்டை முழுவதும் புறக்கணிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த செவிலியர் இவங்களை முழுவதும் தத்தெடுத்து வளர்த்திருக்காங்க. அழகான இளம் பெண்ணாக வளர்ந்து வந்திருக்காங்க மார்கரெட். ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்போ ரோமை ஆளுநர் இவங்களுடைய அழகில மயங்கி மார்கரெட்டை திருமணம் செய்ய ஆசைப்பட்டிருக்காரு. கூடவே ரோமை கடவுள்களுக்கு பலி செலுத்தவும் கட்டாயப்படுத்தியிருக்காரு. ஆனா மார்கரெட்டோ அதை மறுத்திருக்காங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க முடியாது அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. இதனால மார்கரெட் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் சிறையில வச்சு தீய ஆவி ஒரு அரக்கன் வடிவுல இவங்களை விழுங்கியிருக்கு. மார்கரெட் தன்னுடைய கையில் இருந்த சிலுவையின் மகிமையால அரக்கன் வாயிலிருந்து வெளியே தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால குழந்தை வரம் கேட்டு ஜெபிக்கும் தாய்மார்களுடைய பாதுகாவலியா புனித மார்கரெட் இருக்கிறதா நம்பப்படுது. அதுக்கு பிறகு எரியிற நெருப்புல தூக்கி எறிஞ்சிருக்காங்க. கொதிக்கிற எண்ணெய் சட்டியிலையும் போட்டிருக்காங்க. இருந்தாலும் மார்கரெட்டுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படல. இறுதியா ஆளுநரின் உத்தரவின் பேர்ல தலை வெட்டப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக உயிர் விட்டிருக்காங்க மார்கரெட். திருச்சபையில் வணங்கப்படும் 14 பரிசுத்த உதவியாளர்கள்ல மார்கரெட்டும் ஒருத்தங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஜூலை 20 செயின்ட் மார்கரெட் ஆஃப் அந்தியோக் ஃபீஸ்ட் டே.